ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைகர் பேட்சுக்கு ஃபஸ்ட்டு நான் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கிளாஸ் 12 சிபிஎஸ்சி. முக்கியமான சாப்டர் இது. வந்து போர்டு எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு வராங்க த்ரூ ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் பற்றி. ஸோ நம்ம லெட்ஸ் சி ஹவு தி ஆர் மைரோட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, உள்ள ஃப்ளவர் எல்லாம் எப்படி ஃபேசினேட்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ லெட்ஸ் கோ வித் இன்ட்ரொடக்ஷன். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சி தட் ஃபர்ஸ்ட் 1.1ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இஸ் அ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம். ஆஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரை பற்றி நம்ம பார்க்க போகிறாங்க, எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம் பற்றி இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ப்ரீ ஃபர்டிலைசேஷன் முன்னாடி என்ன நடக்குது ஃப்ளவருக்கு, அப்புறம் டபுள் ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், நெக்ஸ்ட் அப்போமிக்ஸு, அப்புறம் பாலிஎம்ப்ரியோனரி. இதை வந்து நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென்னு ஹைலைட்டர் எதுனா ஒன்று எடுத்துக்கிறேன். சி தட் இங்கே உனக்கு we are not lucky that plants reproduce செக்ஷுவலி உங்களுக்கு நம்ம லக்கியே கிடையாது. பிளான்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலியா ஆர் ஏசெக்ஷுவலியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் அண்ட் ஆல் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் உங்களை மைண்டு வந்து எப்படி வந்து ஜென்ரலாக கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மைராட்ஸ்னால் எனாமஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் என்ஜாய் கிரேசிங் அட். அதை வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கல்ச்சரல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணுறோம், நிறைய மைராட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எனாமரஸாக யூஸ் பண்ணுறோம். இந்த சென்ஸ் ஆஃப் அ பர்ஃப்யூம்க்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்மெல்லுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்வான். ரிச் கலர்ஸ் தட் அட்ராக்டஸ். ஒரு சில கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து அட்ராக்டாக இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டே, லவர்ஸ் டேக்கு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் அஸ் டு பி யூஸ்ட் ஆன் ஓன் செல்ஃபிஷ்னஸ். நம்ம செல்ஃபிஷ்னஸுக்கு மட்டும் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணிக்கல, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஆல் ஃப்ளவர் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ஷோஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் ஃப்ளவர் அண்ட் பிளான்ட்ஸ் ஷோஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? லுக் அட் த டைவர்சிட்டி ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ்னால் கிளஸ்டர், ஒரு பஞ்ச்லேருந்தே நிறைய ஃப்ளவர் வந்து அரேஸ் ஆகிருக்கிறது. லுக் அட் த டைவர்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃப்ளவர் அண்ட் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஷோஸ் அன் அமேசிங் ரேஞ்ச் ஆஃப் த அடாப்டேஷன்ஸ். நிறைய வந்து ஃப்ளவரோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடாப்டேஷன் கொடுத்துருக்கு. விச் ensure this is the formation of the end. இது வந்து நீட் கொஷின் ஆர் காம்பிடன்சி பேஸ்ட் கொஷினில் வந்து கேட்பாங்க. The end products of the sexual reproduction is the end products of the sexual reproduction வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டும் ஃப்ளவரும், ஃப்ரூட்டும் சீட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? கடைசியாக கொடுக்குறது நம்ம என்னது, ஒரே ஒரு ஃப்ரூட்டு அதோட சீடு, கடைசியாக நம்மளுக்கு தரது ஒரு பிளான்ட். ஓகேவா? எண்ட் ப்ராடக்ட்ஸ். In this chapter let us understand the morphology na internal structure and the process of sexual reproduction in the flowers. அந்த ஃப்ளவர்ஸ் குள்ள எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்றது இந்த சாப்டர்ல பார்க்க போறோம்ன்றதை சொல்றாங்க. ஓகேவா? இங்க எதுல மெயினா பார்க்க போறோம்னா ஏஞ்சியோஸ்பர்ம்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் மெயினா இங்க வந்து பார்க்க போறோம்ன்றதை சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். A flower is a fascinating organ of fascinating என்ன நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். Human beings have had an intimate relationship with the flowers since the immemorial, uncountable, அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு மெமரியல் ப்ராசஸ். ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஐசென்தெட்டிக் அண்ட் ஆர்னமெண்டல். நிறைய ரிலீஜியஸ்க்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், கல்ச்சரல் வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். They have always been used as a symbol of conveying important of human feelings. அது ஹியூமன் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோசமும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அஃபெக்ஷன், அதோட அஃபெக்ஷனுக்கும் ஹாப்பினஸ்க்கும் கிரிஃப் மௌரிங் அண்ட் லிஸ்ட் அ ஃபியூ ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஆர்னமெண்டல் வேல்யூஸ் காமன்லி கல்டிவேட்டட். நம்ம வீட்டிலலாம் சுற்றி நம்ம எங்கன்னா கல்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ளவர்ஸ், அதை வந்து இங்கே இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா?